சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடத்தில் ராமானுஜ நந்தவனத்தை அமைக்க வேண்டும் என்னும் ஒரே நோக்கத்தில் அனந்தாழ்வான் செய்து கொண்டு வருகிறார் காரியங்களை. ஏனப்பா இவ்வளவு கஷ்டம் தேவையா? ஆச்சாரியன் சொல்லிவிட்டால் என்ன, உனக்கு என்ன வசதிக்கு குறைச்சல், 4 ஆட்களை வைத்துக் கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தோண்ட வேண்டியது, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது என்பதாக செய்திருக்க கூடாதா? பூரண கர்ப்பவதியான உன்னுடைய மனைவியை எப்படி கஷ்டப்படுத்த வேண்டுமா? ஐயா, என் மனைவி கஷ்டப்படுகிறாளா இல்லையா என்பதாக அவளை கேளுங்கள். மகா உத்தமையான அந்த பெண்மணி இந்த காரியத்தை கஷ்டம் என்று நினைப்பாளா? ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். கைங்கரியம் என்பதே என்ன தெரியுமா? நாம் உகந்து செய்வதற்குத்தான் கைங்கரியம் என்பதாக பெயர். அதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் அலுத்துக் கொண்டோ சலித்துக் கொண்டோ விருப்பம் இல்லாமலேயோ வேண்டா விருப்பாக ஒரு காரியத்தை செய்தோம் எனால் அது வேலைக்காரர்கள் பணியாளர்கள் சம்பளத்திற்காக செய்யக்கூடிய காரியம். கைங்கரியம் என்பது உகந்து செய்வது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு அருவருப்பு பாராட்டாமல் எல்லா விதமான காரியத்தையும் செய்கிறாளே. பெரியோர்களுக்கு சிறியோர்கள் சுசுரூஷை செய்கிறார்களே. தாய்க்கோ தந்தைக்கோ மகனோ அல்லது அந்த பெண்ணோ செய்யக்கூடியது, அல்லது கணவனிடத்தில் மனைவி செய்யக்கூடியது, இவற்றிற்குத்தான் கைங்கரியம் என்பதாக பெயர். குருவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய சிஷ்யர்கள் இந்த கைங்கரியம் செய்பவர்களுக்கும் உகப்பை அளிக்கும். யாருக்கு செய்கிறோமோ அதை அனுபவிப்பவர்களும் அதனை உகந்து ஏற்றுக்கொள்வார்கள். இரு திறத்திலும் ஒரு ஆனந்தத்தை வளர்ப்பது எதுவோ அதற்குத்தான் கைங்கரியம் என்பதாக பெயரை தவிர்த்து எல்லாவற்றிலும் ஒரு வெறுப்பை உமிழ்ந்து கொண்டே இருந்தோமையானால் ஒன்றும் நடைபெறாது. ஆத்மார்த்தம் இல்லை. ஆத்ம சுத்திலேனி ஆச்சாரமதிகேல் என்பார் தெலுங்கில் வேமனா. ஆத்மாவில அந்த கரணத்தில் எந்த விதமான சுத்தபாவமும் இல்லாமல் நான் ஏதோ ஆச்சாரமாக இருக்கிறேன், இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. பூரண கர்ப்பவதியான அந்த பெண்மணி அடியன் சொல்லும் பொழுதே என்னால் மறுபடியும் வலியுறுத்தி சொல்வதனுடைய காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய குரு பரம்பரைகளை எல்லாம் அடியனுடைய ஆச்சாரியனிடத்தில் வாசித்த பொழுது அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் இப்பொழுது உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த காலம் மறுபடியும் வந்துவிடாதோ, அது போன்றது ஒரு சகிருதய சித்தி எல்லோருக்கும் ஏற்பட்டு விடாதோ என்னும் ஒரு தாபம், ஒரு ஏக்கம்தான் அடியனை மறுபடியும் இப்படி பேசச் சொல்லுகிறது. இது ஒரு சிலருக்கு பிடித்திருக்கலாம், ஒரு சிலர் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த குரு பரம்பரை என்பது அடியன் பலமுறை சொன்னதைப் போல நம் வாழ்க்கையின் பிரமாண பத்திரம் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் தான் குரு பரம்பரை மிக மிக பத்திரமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது. அந்த பெண்மணி அனந்தாழ்வான் ஒரு கூடையில் மண்ணை நிரப்பிக் கொடுக்க அதை வாங்கி சென்று வெளியே கொட்டி விட்டு வருவாள். இப்பொழுது வேக வேகமாக போகிறாள், வேக வேகமாக வருகிறாள். என்னது இது? அவ்வளவு சீக்கிரத்தில் சென்று வர முடியுமா? அனந்தாழ்வான் கேட்கிறார், என்ன பெண்ணே விரைவாக சென்று வருகிறாயே? இல்லை சுவாமி, நான் தங்களிடத்தில் மண் கூடையை சுமந்து மேலே வருவதற்குள்ளே ஒரு சிறு பிள்ளை ஓடி வந்து என்னிடத்தில் இருந்து அந்த கூடையை பறித்துக் கொண்டு சென்று மண்ணை கொட்டிவிட்டு ஓடுகிறான். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள்ளே அவன் ஓடி சென்று ஓடி வருகிறான். அதனால் தான் வேகமாக இந்த காரியம் நடைபெறுகிறது. என்னது? கைங்கரியத்தில் பங்கா? ஒரு பிள்ளை ஓடி வந்து உன்னிடத்தில் இருக்கும் அந்த கூடையை பறித்து செல்கிறானா? யாரது? நான் பார்க்கிறேன் என்று அனந்தாழ்வான் மேலே வருகிறார். அந்த பிள்ளை அதற்குள்ளே வந்து விட்டான். கையில் ஒரு சிறு களை கொத்தி, ஒரு கடப்பாறை, அந்த மண்ணை சுரண்டுவதற்காக. இவரை பார்த்த மாத்திரத்தில் அந்த பிள்ளை நிற்பானா? சிட்டாக பறந்து விட வேகமாக அந்த பிள்ளை ஓடினான். ஏய் பிள்ளாய், நில்லு நில்லு, டே நில்லு நில்லு என்றதாக அனந்தாழ்வான் அவனை விரட்டி செல்கிறார். அந்த பிள்ளை கைகளுக்கு அகப்படுவானா என்ன? அவன் வேகமாக ஓட இவர் சற்றே தன் கையில் இருக்கக்கூடிய அந்த களை கொத்தியை வீசி எறிகிறார். அது அந்த சிறுவனுடையதான மோவாயில் பட்டுவிட்டது. அவன் ஓடுகிறான், உள்ளே ஓடுகிறான். இவர் விரட்டி செல்கிறார். கடைசியில் அவன் எங்கு சென்றான் தெரியுமா? அந்த திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சன்னிதானத்திற்குள்ளே ஓடி ஒளிந்து விட்டான். திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சன்னிதானத்திற்குள்ளே ஓடி சென்று விட்டான். இங்கே கோவிலுக்குள்ளே எங்கே போனான், எப்படி போனான் என்று பார்த்தால் கடைசியில் மலையப்ப சுவாமி எம்பெருமான் பெரிய பெருமான் இருக்கானே ஸ்ரீனிவாசன்,
அவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே போய் சேவித்தோமேனால் அங்கே இவர் வீசியறிந்த கடப்பாரை பட்டதினாலே, ஆயுதம் பட்டதினாலே, அது ஒரு ஆயுதம், அந்த ஆயுதம் பட்டதினாலே எம்பெருமானுடைய திருமுகத்திலிருந்து ரத்தம் வழிகின்றது. பிரபோ, சர்வேஸ்வரா, தேவதேவா, இப்படி ஒரு அபராதமா? இந்த ஒரு அபராதத்தை அடியேன் செய்தேனா? பாவமே செய்து பாவியானேன் என்று உனக்கு கைங்கரியம் செய்து வர இருக்கக்கூடியதான் இப்படி ஒரு அபராதம் செய்துவிட்டேனே என்று அனந்தாழ்வான் உள்ளம் நொந்தார் என்பதாக பெரியோர்கள் கூறுகிறார்கள். திருவேங்கடமுடியான் நிகழ்த்திய ஒரு அற்புதமான திருவிளையாடல் இது. ஆச்சாரியனுக்கு இவர் கைங்கரியம் செய்யும் பொழுது இவர் படக்கூடிய சமத்தை பார்க்க முடியாமல், அதுவும் அந்த பூரண கர்ப்பவதியார் அந்த பெண்மணி படும் கஷ்டத்தை காணச் செய்ய ஸ்ரீனிவாசனே தான் ஓடி வந்து கைங்கரியத்தை செய்தான் என்றால் அவனுக்குத்தான் இவர்கள் திறத்தில் எத்தகையதொரு பக்ஷபாதம். இன்றும் நாம் அந்த திருக்கோவிலுக்குள்ளே செல்லும் பொழுது ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிப்பதற்காக திருவேங்கடமுடியான் திவ்ய சன்னதியில் ராஜகோபுரத்துக்குள்ளே நுழையும் பொழுது அனந்தாழ்வான் உபயோகித்த கடப்பாறை என்பதாக அந்த கடப்பாறையை அங்கே பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்தவுடன் நாம் இதனை பார்க்கலாம். நிச்சயம் பார்க்க வேண்டும், சேவிக்க வேண்டும். அனந்தாழ்வான் ராமானுஜநந்தவனம் சமைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட, ராமானுஜநந்தவனத்தை உண்டாக்குவதற்காக வைத்திருந்த கடப்பாறையை இன்றும் பாதுகாத்து வருகிறார்கள். அது என்ன பெருமையை பெற்றதோ, எப்பேற்பட்ட பெருமையை பெற்றதோ! ஸ்ரீனிவாசனுடைய திருமேனியை கூட அது ஸ்பரிசித்திருக்கிறதே. இது ஒரு விளையாட்டு பெருமாளுக்கு. இப்படியாக ராமானுஜ நந்தவனம் அமைத்து நல்ல புஷ்பங்களை எல்லாம் தொடுத்து பெருமாளுக்கு மாலை கட்டி சாத்தி வருகிறார். ஒரு சமயம் ஸ்ரீனிவாசன் அனந்தாழ்வானிடத்தில் கேட்டாராம், ஓய், நீர் இங்கு வந்து ஏதோ கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறீர், அது சரி, இப்பொழுது நான் உம்மை இந்த திருமலையை விட்டு வெளியேறும் என்று சொன்னால் என்ன பண்ணுவீர்? போரும், இனி இந்த திருமலையில் வசிக்க வேண்டாம், இந்த திருமலையில் நீர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த திருமலையை விட்டு நீர் வெளியேறும் என்று சொன்னால் என்ன பண்ணுவீர்? அதற்கு அனந்தாழ்வான் சொன்னார், ஐயா, என்னை வெளியேறு என்று உத்தரவு போடுவதற்கு தாங்கள் யார்? பெருமாளை பார்த்து கேட்டார். ஏன், உமக்கே இந்த இடம் சொந்தமில்லையே சுவாமி, நீரே இந்த இடத்திற்கு அகதியாகத்தானே வந்தீர். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே மாயாவி பரமானந்தம் தெக்வா வைகுண்டமுத்தமம் என்பதாக அந்த வைகுண்டத்தை விடுத்து பிராட்டியை தேடி திரிந்து இந்த இடத்திற்கு வந்து வராகப் பெருமானுடைய நியமனம் பெற்றென்றோ தாங்கள் இந்த இடத்தில் வசிக்கிறீர். இங்கே தாங்களே ஒரு வழிப்போக்கராக வசிக்கும் பொழுது என்னை வெளியேறு சொல்வதற்கு தங்களுக்கு ஏது அதிகாரம் என்று கேட்டாராம். என்ன துணிவு! பெருமான் அதை ரசிக்காமலா இருப்பான்? இது ஒரு நிகழ்ச்சி. இதற்கு அப்புறம் ஆச்சரியமான மற்றொரு நிகழ்ச்சி. நந்தவனம், காடுகள், பெரும் மலைகள், பெரும் குகைகள், கற்பாறைகள் நிறைந்திருக்கக்கூடிய திருவேங்கட மாமலை இன்றைக்கு சுமார் 950 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் மனதில் கற்பனை செய்து பார்த்து பாருங்கள் அந்த திருவேங்கட மலை எப்படி இருந்திருக்கும் என்று. அதில் நந்தவனம் அமைத்து பெருமானுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் நந்தவனத்தில் புஷ்பங்களை பறிக்கும் பொழுது அவரை பாம்பு கடித்து விட்டது. அது என்ன பாம்பு என்பதை பற்றி விசாரம் வேண்டாம், பாம்பு கடித்து விட்டது. பதறமாட்டோமா? இதை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு பதற்றம் உண்டாகிறது. அப்படியா, ஐயோ என்பதாக ஒரு பதற்றம் உண்டாகவில்லையா? இவரை பாம்பு தீண்டியது. இவரோ அதை பற்றி எல்லாம் ஒன்றும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவே இல்லை. நேராக சுவாமி புஷ்கரணிக்கு சென்றார், தீர்த்தமாடினார், செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை எல்லாம் செய்து முடித்தார். பெருமாளுக்கு நல்ல மாலைகளை கட்டி அந்த மாலையை கொண்டு வந்து ஸ்ரீனிவாசனுக்கு சமர்ப்பித்தார். ஸ்ரீனிவாசன் உவகையுடன் உள்ளம் மகிழ்ந்து அதனை ஏற்றுக்கொண்டான். சரி, இவை நடைபெற்று வரக்கூடிய காலத்தில் இந்த விஷயம் தெரிந்த ஒரு சிலர், என்ன சுவாமி இது, இப்படியா, அப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இது என்ன பாம்பு கடித்து விட்டதே, தாங்கள் வைத்தியம் செய்து கொள்ள வேண்டாமா, இது பெரிய ஆபத்தாயிற்றே, தங்களுக்கு ஏதாவது உயிராபத்து வந்துவிடுமே என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். இந்த வார்த்தை ஸ்ரீனிவாசனுடைய காதுகளிலும் விழுந்தது. சர்வேஸ்வரன் அவனுக்கு தெரியாதா? என்ன அனந்தாழ்வானை, என்ன விஷயம்? ஒன்றுமில்லை சுவாமி, ஏதோ பேசிக் கொள்கிறார்களே. ஆமாம், இன்றைய தினத்தில் தங்களுக்கு புஷ்பம் பறிக்கக்கூடிய கால விசேஷத்தில் பாம்பு தீண்டிவிட்டது. சரி, அதற்குரிய வைத்தியங்கள் எதுவும் செய்து கொள்ளவில்லையா? அதற்கு அனந்தாழ்வான் ஒரு பதில் சொன்னார். கடித்த பாம்பிற்கு விஷம் அதிகம் என்றால் விரஜையில் தீர்த்தாமாடி வைகுண்டத்தில் இந்த கைங்கரியத்தை தொடரப் போகின்றேன்.
கடிபட்ட பாம்பிற்கு வீரியம் அதிகம் என்றால் இதே சுவாமி புஷ்கரணியில் தினந்தோறும் தீர்த்தமாடி இது போன்ற கைங்கரியத்தையே செய்து வரப்போகிறேன். இதன் நடுவில் நான் எதை குறித்து கவலை கொள்ள வேண்டும் என்று கேட்டாராம். பெரியோர்களே, இதை சற்றே நன்கு ஆராய்ந்து பாருங்கள். என்ன துணிச்சலான வார்த்தை! எந்த அளவிற்கு பெருமானிடத்திலும் ஆச்சாரியிடத்திலும் பக்தி கொண்டவருடையதான உள் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. கடித்த பாம்பிற்கு விஷம் அதிகம் என்றால், கடித்த பாம்பு, ஏதோ ஒரு பாம்பு அனந்தாழ்வானை தீண்டி விட்டது. ஒருவேளை அந்த பாம்பின் விஷம் அதிகம் என்றால் எப்படியும் இவருக்கு உயிர் போய்விடப் போகிறது. ஆச்சாரியன் திருவடியை ஆசிரியித்த அடைந்திருக்கக்கூடிய இவருக்கு நிச்சயமாக பரமபத பிராப்தி என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஆகையால் கடித்த பாம்பிற்கு விஷம் அதிகம் என்றால் நேராக பரமபதத்திற்கு செல்ல போகிறோம். அங்கே விரஜா நதி என்னும் புண்ணிய நதி அவகாகித்து அமிழ்ந்து அழுக்கற்று சீமந்த சிந்தோ ஆப்ருதா என்று விரஜா நதியில் நன்கு தீர்த்தாமாடி அப்பெருமானுக்கு பரமபதநாதனுக்கு கைங்கரியம் செய்ய போகிறோம். இல்லை, கடிபட்ட பாம்பிற்கு தான் அனந்தாழ்வான் அனந்தனோயில் அனந்தனாயிற்றே. ஆகையால் இவர் அப்படி சொல்லுகிறார். இந்த கடிபட்ட பாம்பிற்கு விஷம், கடித்த பாம்பை விஷம் ஒன்றுமில்லாமல் இவரை ஒன்றும் செய்யாமல் விட்டது என்றால் இதோ இங்கேயே இந்த திருமலையிலேயே நித்தியவாசம் செய்து கொண்டு சுவாமி புஷ்கரணியில் தினந்தோறும் தீர்த்தமாடி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று என் ஆச்சாரியன் எனக்கு உபதேசித்த வழியிலேயே இப்பெருமானுக்கு நான் கைங்கரியங்களை செய்து வரப்போகிறேன். எனக்கு என்ன குறை சுவாமி என்று அருளி செய்தாராம். இதுதான் அனந்தாழ்வானின் பெருமை. இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாகவும் அனந்தாழ்வான் அனந்தான் பிள்ளை என்று மற்றவர்களால் பகுமானிக்கும்படி பெருமை பெறுகிறார். மற்றவர்கள் செல்வதற்கு தயக்கமுற்ற, யாருமே செல்வதற்கு யோசிக்கக்கூடியதான அந்த திருவேங்கடத்திற்கு தான் ஒரு சென்று பூரண கர்ப்பவதியான கருவுற்றிருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை வைத்துக் கொண்டே ராமானுஜ நந்தவனத்தை தான் உண்டாக்கி, அது தவிர அந்த நந்தவனத்தை குளத்தையும் செய்யக்கூடிய அவர் உருவாக்கக்கூடிய காலவிசேஷத்தில் திருவேங்கடமுடியான் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு பாம்பு கடித்தால் கூட எதற்கும் கலங்காத மனோபாவத்தை உடையவராக அனந்தான் பிள்ளை திருவேங்கடமாமலையில் வாசம் செய்து கொண்டு வருகிறார். இன்னும் ராமானுஜருடைய சரித்திரத்தில் இவருடைய சம்பந்தம் அதிகம் உண்டு. அவற்றை நாம் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். அடுத்து சுவாமி ராமானுஜர் திருவேங்கடமாமலைக்கு செய்தருளின அந்த யாத்திரையின் விசேஷங்களை எல்லாம் இனி தொடர்ந்து அனுபவிக்கலாம்.